இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்காள், எல்கானா, அன்னாள், எப்தா ஃபேமிலி, இதெல்லாம் நம்ம குறித்து தியானித்து கொண்டு வந்தோம். இன்றைய தினத்திலும் யோசேப்பு, மரியாளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த யோசேப்பு மரியாள் குடும்பத்திலே அவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாங்க, கர்த்தர் அவங்களை எப்படி ஆசீர்வதித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அதில் பாருங்கள், சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். இது என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, தேவதூதர் மரியாள்கிட்ட சொல்கிறாங்க, உன்னுடைய உறவுக்காரியாகிய எலிசபெத்தும் இப்போ கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சந்தோஷத்தினால பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களாக என்ன பண்ணுறாங்க, எலிசபெத்தை வாழ்த்துகிறார்கள். அப்போது குடும்பத்தில் இருக்கிற பெண்களிடம் இந்த குணம் இருக்கணும். நம் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கோம், நம்ம இப்போ அலசி ஆராயணும். சரியா? நம்ம வீட்டுக்கு வெளியில் நம்ம பிறரை வாழ்த்துகிறவர்களாக அல்லது ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லைன்னா சாபம் நிறைந்த வார்த்தைகளை கூறுகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தியானித்து நம்ம நிதானித்து நம்ம பார்க்கணும். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், பிறரை வாழ்த்துகிற குணம் இருக்குதா, இல்லைன்னா சாபமான வார்த்தைகளை பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ ஏதோ ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் என்ன பண்ணணும், வாழ்த்து சொல்லுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கிறவர்களாக இருந்தாங்க. இந்த மரியாள் பாருங்க, அந்த அம்மா எலிசபெத் இருக்கிற இடம் வரைக்கும் போய் அவங்களை என்ன பண்றாங்க, ஆசீர்வதிக்கிறாங்களா, வாழ்த்தினார்களாம். சரியா? அப்போ நாமும் பொறாமை கொண்டவர்களாக அல்ல, பொறாமைப்படக்கூடாது, அவளுக்கு இது கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறாமைப்படுகிறவர்களாக அல்ல, நம்ம பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம் மூலமாக அநேகர் ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். சரியா? உன் நிமித்தமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம மற்றவர்களை வாழ்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் இன்பமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்து பாருங்க, லூக்கா 1ஆவது அதிகாரம் 28வது வசனத்திலே, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். பாருங்க, இப்போ மரியாள் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு தேவதூதன் பேசுவதை கேட்கிற அளவுக்கு மரியாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரோடு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவரோடு தினமும் உரையாடுகிற அனுபவம் நமக்குள்ள வேணும். ஆண்டவர் பேசுவதை கேட்க முடியாத அளவுக்கு நம்ம பாவத்தில் கடக்கக்கூடாது. ஆண்டவர் பேசுவதை கேட்கும் அளவுக்கு நம் செவி விருத்த சேதனம் உள்ளவைகளாக இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், தனி ஜெபம் மிகவும் முக்கியம். நம்ம வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த ப்ரேயர் மீட்டிங் எல்லாம் நிறைய வந்துருச்சு. என்ன, ஆன்லைன் ப்ரேயர் மீட்டிங் அப்படி எல்லாமே வந்துருச்சு. அப்போ இந்த யூடியூப்லையும் நிறைய ப்ரேயர் மீட்டிங். அப்போ நான் இதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஜெபத்தை கோட்டை விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆன்லைன் மீட்டிங் அட்டன் பண்ணலன்னா கூட ஓகே தான், ஆனால் தனி ஜெபத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரிடம் உரையாடுகிற அனுபவம் வேணும். இந்த மரியாளுக்கு ஆண்டவரிடம் உரையாடுகிற அனுபவம் இருந்தது. நம்ம குடும்பத்தில் கணவனாலும் சரி, மனைவியானாலும் சரி, நம்ம வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக, தனி ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு உரையாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த நாத்தான்வேல் நிறைய விஷயத்தை இந்த மரியாள் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் போய் காணாமல் போயிடுவாங்க. அப்போ இவங்க யோசேப்பும் மரியாளும் போய் தேடும் பொழுது ஆண்டவர் சொல்வார், ஏன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது எல்லாத்தையுமே இதெல்லாம் என்னதுன்னு அவங்களுக்கு புரியலை, ஆனால் எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்திருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போது நம்ம குடும்பத்தில் நடக்கிற எல்லாத்தையும்
விஷயம் நம்ம எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சரியா? நம்ம வந்து ரகசியத்தை காக்க தெரிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். குடும்பத்தில் எது நடந்தாலும் உடனே தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றதோ அல்லது வெளியில் பக்கத்து வீட்டில் போய் சொல்றதோ நம்ம இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்து விஷயங்களை ரகசியமாக காக்க தெரிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த மரியாள் எப்படி பெர்ஃபெக்டாக இருந்தாங்களோ அதுபோல இருக்கணும்னா நாமும் நம் மனைவியும் கணவனும் சேர்ந்து எடுக்கிற முடிவை வேற யார்ட்டையும் போய் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நாங்கள் 2 பேரும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற யார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது. அதை இருதயத்திலே வைத்து ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்துங்க. உங்க இருதயத்துல வைத்து அதற்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி இந்த மரியாள் ரகசியத்தை காத்து கொண்டார்களோ, இருதயத்திலே வைத்திருந்தாங்களோ சங்கதிகளை, அதுபோல நாமும் என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்து விஷயங்களை நம்ம இருதயத்திலே வைத்து ஆண்டவரத்திலே தெரியப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, இப்போ இந்த மரியாள் இப்படி கன்சீவாக இருக்காங்க, திருமணத்திற்கு முன்பதாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிற்பாடு இந்த யோசேப்புக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ மரியாள் மேலே ஏதோ ஒரு குறை இருக்குது. அவங்க அதை வெளியில் சொல்லி அவங்கள அவமானப்படுத்தாமல் ரகசியமாக தள்ளி விடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்து அவங்க தள்ளி விடலை. அப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாக எல்லாம் சொல்லி வழிநடத்தினது அது பிற்பாடு இருக்கும். ஆனால் நம்ம இதில் நம்ம குடும்பத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து மனிதர்கள் தான், நம்ம வந்து கடவுள் அல்ல. அப்போது நம்ம மனிதர்களாகிய நம்மளிடத்துல குறைகள் இருக்கும், கணவரிடத்துலையும் குறைகள் இருக்கும், மனைவியிடத்தையும் குறைகள் இருக்கும். அப்போது தன் மனைவியின் குறையை கணவர் வந்து பெருசுபடுத்தி எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மனைவியானவள் என்ன பண்ணணும், கணவருடைய குறையை எல்லார்கிட்டையும் போய் சொல்லி அவரை அவமானப்படுத்துகிறவளாக இருக்கக்கூடாது. சரியா? அப்போ குறையை அதை பெரிதாக காட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீதிமான்கள் யாரையும் என்ன பண்ண மாட்டாங்களாம், அவமானப்படுத்த மாட்டார்களாம். நீதிமான்களா இருக்கிற ஒவ்வொருவரையும் யாரையும் குறை கூறவும் மாட்டார்களாம். இப்போ நம்ம மனைவியோட அல்லது கணவனின் கடந்த கால குணத்தை நம்ம அறிஞ்சிருந்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த யோசேப்பு பாருங்க, அந்த மரியாளை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி மரியாளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஆதாம் ஏவாளை நீங்கள் பார்த்தாலும் ஏவாளின் மூலமாக தான் இந்த பாவம் வந்துச்சு. அதுக்காக ஆதாம் வந்து இங்கே பாரு, ஒன்னால தான் நான் ஏதேன்லேருந்தே வெளியில் வந்துட்டேன், அதனால நான் இனி வந்து உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏவாளை ஒதுக்கி வைக்கல. சரியா? ஏவாளை மன்னித்து ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களும் குடும்பமாக வாழ்ந்து அதன் பிற்பாடு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ பாருங்க, நம்ம மனைவியினிடத்தையோ அல்லது கணவனிடத்துலையோ ஏதோ ஒரு குறையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்களை அவமானப்படுத்துறதுல நம்ம முந்தி கொள்ளக்கூடாது. அவர்களை மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஏவாளை மன்னித்து ஆதாம் ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல நாமும் நம்மளுடைய துணை செய்த அந்த தவறுகளை மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தவறு செய்கிறது மனித இயல்பு தான். ஒருத்தர் தவறும் பொழுது ஒருத்தர் என்ன பண்ணணுமா, ஒருத்தர் வந்து அதை புரிய வைக்கணும், ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு இப்போ உடனே எதுக்கு எடுத்தாலும் எதில் தான் போகிறாங்க, எனக்கு பிடிக்காதது பண்ணிட்டாங்க, இவங்க எனக்கு எதிராக பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் டைவர்ஸில் தான் போய் முடியுது. இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் வந்து நம்ம தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு தான் குடும்பமாக இணைத்திருக்கிறார். குடும்பத்தை ஆண்டவர் இணைத்ததை பிரிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கி விவாகரத்து வரைக்கும் நம்ம போய் நிற்கக்கூடாது. அப்போ குடும்பத்தில் எப்போ நம்ம குடும்பம் நல்ல இனிமையாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா நம்ம முதல்ல எல்லாரையும் வாழ்த்துகிறவர்களாக, பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் பாசிட்டிவ் அந்த எல்லாம் அப்படி ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கும் பாசிட்டிவாகவே எல்லாம் நடக்கும்னு. நீங்கள் மற்றவர்களை பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாக, வாழ்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரோடு தனி ஜெபம் செய்கிறவர்களாக, ஆண்டவரோடு உரையாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம் குடும்பத்தின் ரகசியத்தை வெளியில் போய் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது நடந்துச்சு, இன்றைக்கி எங்கள் 2 பேருக்கும் சண்டை, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டோம், இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் வெளியில் போய் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தின் காரியங்களை ரகசியமாக இருதயத்தில் வைக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். ஒருவர் மேலே ஏதோ குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அதற்காக அவங்கக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, அவங்களை ஒதுக்கி வைக்கிறவர்களாக அல்லது
அவமானப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய கணவர் ஒரு குடிகாரராக இருக்கலாம், அதுக்காக அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி வெளியில இடத்துல போய் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நீதிமான்கள் யாரும் அவமானப்படுத்த மாட்டார், யாரையும் அவமானப்படுத்த மாட்டாங்க, யாரையும் குறை சொல்லவும் மாட்டாங்க. இந்த யோசேப்பு அப்படிதான் பண்ணாங்க. என்ன அந்த காலத்தில் அதெல்லாம் எவ்வளோ வெளியில தெரிஞ்சா எவ்வளோ பெரிய அசிங்கம். ஆனால் வெளியில யாருக்கும் சொல்லாம ரகசியமா தள்ளிவிடணும்னு தான் நினைச்சாங்க. என்ன ஆனால் ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி அதுக்கப்புறம் பிற்பாடு எல்லாம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மரியாளை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். அப்போ நம்ம கணவன் மேலேயோ அல்லது மனைவி மேலேயோ ஏதோ ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அவர்களை மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கணும் தகப்பனே. உம்மோடு உறவாடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். எங்கள் கணவன் மனைவி கடையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதோ ஒரு குறைபாடு இருந்ததுன்னா நாங்கள் அவர்களை அவமானப்படுத்தி விடாதபடிக்கு அந்த குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்க சுவாமி. குடும்பத்தின் ரகசியங்களை வெளியில் போட்டு அளப்பாதபடிக்கு அதை இருதயத்திலே வைத்து வைக்கும் அந்த நல்ல குணத்தை நீங்கள் எங்களுக்கு தருகிற உமக்கு நன்றி. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.